இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். சாப்பாடு எங்கே வாங்கலாம் அப்படின்னு கேட்டுட்டு 6 தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். கன்சல்ட் பண்ணாருன்னு அவருக்கு தெரியாம கேட்கல, என்ன பிலிப்பு சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. பிலிப்பு இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும், பார்சல் கட்டி கொடுத்தாலும், தயிர் சாதமாக போட்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே, கொஞ்சம் கொஞ்சம் அளவு சாப்பாடு போட்டாலும் பத்தாது அப்படின்னு கணக்கு போடுறாரு. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகி அந்திரேயா அவரை நோக்கி, இன்ட்ரோடக்ஷனே அந்திரேயாவுக்கு, அந்திரேயான்னு சொன்னால் யாருக்கு தெரியாது, சீமோன் பேதுருவின் சகோதரன், இந்த குடும்பம், இந்த பாரம்பரியம், இந்த சமூகம், இல்லை இந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு சொல்லி தான் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவருக்கு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகி அந்திரேயா. கணக்கெல்லாம் போடல, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். என்ன சொன்னார்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் சுட சுட 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னாரு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியம் இந்த அந்திரேயா ஊழியம் தான். எல்லாரும் டிஃபன் பாக்ஸையும் எட்டி எட்டி பார்க்குறேன். என் கையில் 5 அப்பம் 2 மீன் இல்லைங்க, ஆனால் வாசனை, மீன் வாசனை அடிக்குது. யாரோ ஒரு சிலர்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு. ரெட்டிங்கில் இருக்காதா, கார்டிஃபில் இருக்காதா, கனடாவில் இருக்காதா? 5 அப்பம் 2 மீனை தூக்கிட்டு வந்த பசங்களா தேடுறேன். இங்க வந்துட்டு இருக்குது இருக்குது அப்படின்னு அந்த பையன்கிட்ட இருக்கிறத, அந்த சபை கிட்ட இருக்கிறத இயேசு கையில கொடுத்தா 5000-10,000 பேருக்கு கிடைக்கும், அவனுக்கும் கிடைக்கும். அதை விட்டுட்டு பிலிப் மாதிரி கணக்கு போட்டுக்கிட்டு இதை எப்படி செய்யலாம்? 1000 வாலிபர்களை தென்னிந்தியாவிலேருந்து வட இந்தியாவுக்கு அனுப்பணும். எப்படி செய்வோம்? நம்ம வேலை செய்கிறது ஃப்ரான்ஸில் ஹேண்டிகேப் பிள்ளைங்களுக்கு நான் உதவி செய்கிற ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில். எனக்கும் வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது. 16 வருஷம் ஆகுது திருமணமாகி. 9 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். அதே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, அதே வாட்ஸ்அப் தான் இருக்குது. எப்படி 1000 பேர்? ஒரு கொஞ்சம் நஞ்சமாவது மனசாட்சி வேணாம்? ஒரு 100 பேரை சொன்னால் ஓகே. 1000 பேர் எப்படி? இல்லை, கர்த்தர் செய்வார். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் பிலிப் மாரி கணக்கு போட வேணாம், அந்திரேயா மாரி சின்ன பையனை தேடுவோம். சின்ன பையன்தான், சின்ன சபை தான், அந்த சிறு மந்தையை தேடுவோம். 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்கிற பையன் பாக்ஸை எட்டி பார்த்து அதை திருடலை, அதை கனெக்ட் பண்ணி இயேசுவோட கனெக்ட் பண்ணால் அந்த பையனுக்கும் கிடைக்கும், 5000-10,000 பேருக்கும் கிடைக்கும். இதை செய்கிற ஒரு அந்திரேயா மினிஸ்ட்ரி. சபையாக போய் அங்கே இருக்கிறவங்களை இணைச்சி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி அரசாங்கத்தில் பதிவு செய்து, எப்படி நாம் வில்லியம் கேரி அஸ்ஸாமீஸ் மொழியில் பைபிளை மொழிபெயர்த்தார் 200 இயர்ஸ் பேக். வில்லியம் கேரி 42 லாங்குவேஜஸில் பைபிளை மொழிபெயர்த்திருக்கிறார். எப்படி இந்த மனுஷனால் முடிஞ்சது? நம்ம மொழியில் நம்ம பைபிளை கூட ஒரு முறை கூட வாசித்து படிக்க முடியல. 42 லாங்குவேஜில் வில்லியம் கேரி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். அதுவும் அஸ்ஸாமீஸ் பைபிள் பெங்காலி மொழி நிறைய லாங்குவேஜஸ்லாம் கலந்து இருக்கிற ஒரு பைபிளாக இருக்குது. அதை ரிவைஸ்டு வெர்ஷனாக இப்போ கொண்டு வராங்க. அந்த பைபிள் இதில் நம்ம ஒரு 100 பைபிள், ஒரு 1000 பைபிளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அதை கர்த்தர் கிருபை செஞ்சார். இந்தமாதிரி ஒன்றையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி எப்படி யாரோட சேர்ந்து எப்படி செய்யலாம். எப்போதும் தேடிக்கிட்டே இருக்கணும். தேடு தேடு, சும்மா இருக்கக்கூடாது. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், கர்த்தருக்காக உழைக்கணும். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஏதோ அப்படின்னு இல்லை, பெருக்கு. கொடுத்த ஒரு தாளந்தான் இருந்தாலும் சரி, அதை பெருக்கணும், மல்டிப்ளை பண்ணணும். ஆயத்தமாக இருக்கணும். புத்தி உள்ள கன்னிகையை போல எப்போதும் பி ரெடி, பி சாபர். எப்போதும் கர்த்தருக்காக என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எப்படி திட்டமிடலாம். காசு சம்பாதிக்கணும்னா உழைக்க தெரியுதுல்ல, வேலைக்கு போக தெரியுதுல்ல, எப்படி அப்கிரேட் பண்ணணும்னு தெரியுதுல்ல, எப்படி படிப்பில் டிகிரி ஏற்றணும்னு தெரியுதுல்ல, எப்படி ஜிம்முக்கு போய் உடம்பை ஏற்றணும்னு தெரியுதுல்ல, எல்லாம் தெரியுதுல்ல. தங்கத்தை எப்படி ஏற்றணும்னு தெரியுதுல்ல, தங்க விலை ஏறும்போது வாங்கணும், விற்கணும்னு தெரியுதுல்ல. அதுக்கெல்லாம் தெரிகிறது. ஊழியத்தில் மட்டும் அட இந்த ஆட்களுக்கு இது போதுயா, இவங்களுக்கு தெரிஞ்ச பைபிள் நாலேஜுக்கு எனக்கு தெரிஞ்சது மேல், ஏதோ ஓட்டுவோம்.